வாக்கியத்தை ஆராதனை கத்தமக்கு ஆசீர்வதித்திரும்படி தேவ பிரசன்னத்திலே கடந்து வரும்படி எல்லாரும் கொஞ்சம் நேரம் உள்ளத்தில் ஆழ்த்திருந்து கத்திரேனா துதிக்கலாம். ஹல்லேலூயா. அம்மா நன்றியோடு கொண்டு நாங்கள் தூக்கிறோமப்பா, சுதுரிக்கிறோம் இயேசுவே, சுதுரிக்கிறோம் அப்பா. தூக்கப்படுத்தக்கவரே, தூய்கல்லே வாச சேருவரே, தூய்கல்லே பிரியப்படுத்தக்கவரே, தூய்கல்லே மயிலுக்குடையவரே, தூய்கல்லே பயப்படத்தக்கவரே, நன்றியோடு கொண்டு நாங்கள் தூக்கிறோம் அப்பா. தூக்கிறோம் இயேசுவே. உங்களுடைய இரக்கங்களையும் தயவுகளையும் தாவே எங்கள் மேல் பாராட்டி அன்பை நினைத்து நாங்கள் தூக்கிறோம். சர்வலமில்லை தேவனே, சர்வ சிருஷ்டியே, நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களை படைத்தவரே, நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம் அப்பா. தூக்கிறோம் இயேசுவே. தூக்கிறோம் ஒருவரான்று பெரிய விஷயங்களை செய்கிறவரே, ஒருவரும் சேர குணாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே, வான சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று சொன்னவரே, தாவீதின் குமாரனே, யூதா கோத்திர சிங்கமே, நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம் அப்பா. அப்படி கிருபையிலே நினைத்து நாங்கள் தூக்கிறோம். அப்படி கிருபையினாலே இம்மட்டும் எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தவரே, நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம். நிர்மூலமாக தேவனுடைய கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம் இயேசுவே. கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே பா. சூத்திரிக்கிறோம். அநேகருடைய சூத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொன்னவரே, நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம். கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவரே, நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம் அப்பா. தூக்கிறோம் இயேசுவே. தூக்கிறோம். வாழ்நிலை மகிழ்ந்து கலிகூறும்படி நம்முடைய கிருபையினாலே எங்களை திருப்தி ஆக்கிறவரே, நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்கள் மேல் பாராட்டின கிருபை பெரிதென்று சொல்லி பார்க்கிறோம் இயேசுவே. சூத்திரிக்கிறோம் அப்பா. சூத்திரிக்கிறோம் இயேசுவே. சொல்லுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று சொல்லி பார்க்கிறோம் இயேசுவே. சூத்திரிக்கிறோம் அப்பா. அவியானவரே, நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம். ராஜாதி ராஜாவே, கத்தாவே, தேவாதி தேவனே, நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் அப்பா. சூத்திரிக்கிறோம் இயேசுவே. உயர்ந்தவரே, உன்னதமானவரே, எங்களுக்கு அடைக்கலமானவரே, எங்களுக்கு அருணும் கோட்டியமாய் இருக்கிறவரே, நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம். பரிசுத்தரே, நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம். சேனைகளின் கத்த பரிசுத்தர் என்று ஓயாமல் தூக்கப்படத்தக்கவரே, கேருபீன் மத்தியிலே வாச செய்கிறவரே, நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம் அப்பா. தூக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், எபெனேசரே, எல்சடாம், நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமோடையவரே, நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம் அப்பா. உடைய நாமம் பலத்து திருகும், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொன்னவரே, நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் கட்டளடிக்கிறவரே, உம்முடைய கத்தாவே வல்லமை எங்கள் மத்தியில் விளங்க செய்கிறவரே, நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி இயேசுவே. நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம். சூத்திரிக்கிறோம் அப்பா. சூத்திரிக்கிறோம் இயேசுவே. சூத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அம்பித்து விடு. நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம் அப்பா. சூத்திரிக்கிறோம் இயேசுவே. சூத்திரிக்கிறங்க தாவி இந்த காலவேளை உங்களுடைய சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்த தேவைக்காக நாங்கள் உமக்கு நடிச்சுத்துருவோம். ஆவியானவரே, இந்த வாக்கியத்தை ஆராய்ச்சி கூட தொடங்க முடியும். இந்த கத்தை பொறுப்படுத்தி நடத்துவீராக. இந்த வேலையை பாடுகின்ற பாடல் சமூகத்தில் வைக்கின்ற சோத்திர விண்ணப்பங்கள் வாக்கியத்தங்கள் எல்லாவற்றையும் கத்திரங்களுக்கு ஆசீர்வித்து தாங்கு. வர வேண்டிய எல்லா பிள்ளைகளை தலையிலுக்கு தேவன் கூட்டி சேர்ப்பீராக. உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற பாடல எல்லாரும் உச்சாமா கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர்
அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். கர்த்தர் கடந்த மாதம் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக இந்த காலவேளை சூத்திர விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போம். கர்த்தர் 10ஆம் மாதம் முழுவதும் தேவ நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்த தயவுக்காக கர்த்தருக்கு நிச்சயத்தை கர்த்தரை சூதரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். கடந்த மாத வாக்குத்த நிறைவேறுதலுக்காக அதற்காக கர்த்தருக்கு நான் சூதரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். ஜபங்கள் கத்த பயில் கொடுத்து வருகிற தயவுக்காக கர்த்தருக்கு நிச்சயத்தை கர்த்தரை சூதரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். கடந்த மாத சபையின் ஊழியங்களையும் ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தபடியினாலே கர்த்தருக்கு நிச்சயத்தை கர்த்தரை சூதரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். கடந்த மாத ஊழியங்களை செய்யும்படி கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காகவும் பலத்திற்காகவும் தூர பிரயாணங்களிலும் கர்த்தருடைய கிருபையிலிருந்து பாதுகாத்து நடத்தின தயவுக்காகவும் கர்த்தருக்கு நடிச்சது கர்த்தரை சூதரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். சாமி சௌகரியம் குழந்தையும் தேவனுடைய கிருபையினாலே அந்த பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தி வந்த தயவுக்காகவும் கர்த்தருக்கு நடிச்சது கர்த்தரை சூதரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். இப்படியாக 10ஆம் மாதம் முழுவதும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்து நடத்தி வந்த தயவுக்காக கர்த்தருக்கு நடிச்சது கர்த்தரை சூதரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். அன்றாட வேலைக்கு வர பிள்ளைகளுக்கு
கத்தர் பிழைப்பட்டினாரே பூசித்தாரே, அதுக்காக நடிச்சது கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். படிக்கிற பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்து நடத்தினாரே, அதுக்காக நடிச்சது கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். பலவீனமான வயதானவர்களுக்கு வேண்டிய பலனையும் பாதுகாப்பையும் தந்து கத்தர் காத்து கொண்ட தயவுக்காக கத்தருக்கு நடிச்சது கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். இப்படியாக கத்தரை செய்த எல்லா நன்மைகளுக்காக கத்தரை நாம் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். சொல்லப்பட்ட இந்த சோதர விண்ணப்பத்துக்காக இதுக்கு அவர் வச்சோம். பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த அதிகாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கர்த்தர் தந்ததுக்காக விசேஷமா நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரி. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே கண்ணின் மணியை போல பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை பௌஷியத்தை எங்களை உடுத்தி வைத்து வந்த நல்ல தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விசேஷமாக ஆண்டவரே சபையின் மேல நடைபெற்ற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொண்டபடினால் சபையில் நடைபெற்ற ஒவ்வொரு ஆராதனைகள் ஆண்டவரே எல்லா ஊழியத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கோடான கோடி சோத்திரத்தை தேவனே நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. சோத்திரம். விசேஷமாய் ஊழியக்காரரை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நன்றி அப்பா. நீங்கள் ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தில் உம்முடைய ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்து உம்முடைய ஜனங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுக்க கிருபை பாரு நல்ல தெய்வக்காக ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். தூர பயணத்திலும் கர்த்தருடைய கரம் கொடுக்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்தீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். சாமியும் ஆண்டவரே சகோதரியும் பிள்ளையும் கர்த்தர் ஆண்டவர் பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆண்டவர் ஊழியத்திலே பயன்படுத்தி வருகிற நல்ல தெய்வக்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவே. கொடான கொடி சோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி என்று சொல்லுகிறங்க தாவே. சோத்திரம். சபையில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டதுக்காக அவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து வருகிறதுக்காக தேவனே கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவே. சோத்திரம். சபையில் சுகவீனமான பலவீனமான பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவர் இதுவரைக்கும் பாதுகாத்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வருகிறேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் வேலி அடித்து பாதுகாத்து கொண்டிரே, அவளை பராமரித்திரே, போஷித்திரே, அதற்காக நன்றி செலுத்துகிறங்க தாவே. அன்றாட வேலைக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதித்து வேலையை தந்து அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திரே ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறங்க தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய கரம் கூடந்தக்க நன்றி ஆண்டவர். ஆவிக்குரிய திருமணங்கள் சபையிலே நடைபெறுவதற்கு ஆண்டவரை நீர் உதவி செய்து வருகிற நல்ல தெய்வக்காக நன்றி செலுத்தி வருகிறங்க தாவே. கொடான கொடி சோத்திரத்தை தேவனே உமக்கு ஏறெடுக்கிறோம் அப்பா. நீ பெரியவர் அப்பா. பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரை சோத்திர சபையில் நடைபெற்ற எல்லா ஊழியர்களும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிற எல்லா விண்ணப்பங்களும் கர்த்தர் பதில் கொடுத்து வருகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறங்க தாவே. சபையின் மூலமாய் ஆண்டவர் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி வருகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறங்க தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுடைய பொற்பாத்திரங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாம் இந்த சோதர விண்ணப்பங்களாக கர்த்தர் கேட்டபடினால் எல்லாரும் கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். கர்த்தர் இந்த 11ஆம் மாதம் 1ஆம் தேதியை காண கத்த கிருபை செய்தபடினாலே கர்த்தருக்கு நன்றி செய்து கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். கர்த்தர் இந்த 11ஆம் மாதம் நன்மை நாளும் கிருபை நாளும் கர்த்தர் முடிசூட்டும்படி அதற்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். மாத்துக்கு வேண்டிய வாக்குத்தங்களாம் கர்த்தர் தந்து கர்த்தர் நடத்தும்படி அதற்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். ஊழியக்காருக்கு வேண்டிய கிருபை பலன் அபிஷேகத்தை தந்து கர்த்தர் நடத்தும்படி அதற்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். சாமி சௌதரியும் குழந்தையும் கர்த்தர் பாதுகாத்து ஊழியத்தின் பாதையை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படி அதற்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். ஞாயிறு 2 ஆராதனை கர்த்தருடைய பந்தியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்திரும்படி அதற்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். ஆராதனையிலே தேவ ஜனங்கள் தவறாமல் வந்து பங்கு பெற அதற்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். சபையினுடைய தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படி வேலையும் கூட கர்த்தர் பொறுப்பெடுக்க, இப்படியாக ஜெனரேட்டரும் கூட கர்த்தர் பொறுப்பெடுக்க, இப்படியாக பராமரிக்க ஒவ்வொரு மாதம் தவணையை செலுத்த தேவைகள் கர்த்தர் சந்திக்கும்படி அதற்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். இந்த 11ஆம் மாதம் சபைக்கு புதிதான ஆத்துமாக்களை தேவன் கொண்டு வரும்படி அதற்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். 11ஆம் மாதம் எல்லா விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி எல்லா குடும்பங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படி எல்லா தேவையிலும் கூட கர்த்தர் சந்திக்கும்படி அதற்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். படிக்கிற பிள்ளைகளும் கூட தேவன் தாமே பொறுப்படுக்க பீஸ் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி அதற்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். அன்றாட வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வருமானங்களை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அதற்காக கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். சுகீனமான வயதான
வயதானவர்களுக்கு வேண்டிய பலனையும் ஆரோக்கியத்தையும் தேவன் கட்டளையிடும்படி அதுக்காக கர்த்தரை நாம் சோதரிப்போம். சோதரம் 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 ஆவிக்குரிய திருமணங்கள் சபையில் நடைபெற தடைகளாங்கத்தை நீக்கும்படி அதுக்காக கர்த்தரை நாம் சோதரிப்போம். சோதரம் 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 கிளை சபை ஊழியங்களுக்காக, திருண்டூர் சபை ஊழியங்களுக்காகவும், கிராமங்கள் நடைபெற ஊழியங்கள் அங்கத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அதுக்காக கர்த்தரை நாம் சோதரிப்போம். சோதரம் 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 இப்படியாக சபையின் மூலம் தாங்கப்படுகிற மிஷினரிகளுக்காகவும், இந்தியா தேசத்தில் உள்ள 50,000 மிஷினரிகளுக்காகவும், அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பிற்காகவும், தேவைகளுக்காகவும் அதற்காக நாம் சோதரிப்போம். சோதரம் 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 இப்படியாக தேசம் தேவனை அறிந்துள்ள அறிவை தேவன் கட்டளையிடும்படி அதற்காக நாம் சோதரிப்போம். சோதரம் 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 தேசத்தை ஆளுகிறவர்கள் யாவரும் ரட்சிக்கப்படத்தக்கதாகவும் அதற்காக நாம் சோதரிப்போம். சோதரம் 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 இப்படியாக மணிப்பூர் பகுதியில் இந்த ரஷ்யா, உக்ரைன், இன்னும் இஸ்ரேல், பாலஸ்தீனா இந்த பகுதிகளிலே நிரந்தரமாக இந்த போர்கள்லாம் நிறுத்தப்பட சமாதானம் ஏற்படத்தக்கதாகவும் அதற்காக நாம் சோதரிப்போம். சோதரம் 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 உங்களுடைய மழையினால், இந்த வெள்ளங்களினால் எந்த அழிவுகள் வராமல் தேவ பிள்ளைகளையும் மற்ற ஜனங்களையும் தேவன் பாதுகாக்கும்படி அதற்காக நாம் சோதரிப்போம். சோதரம் 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 எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அம்பிதவிடே நன்றியோடு கொண்டு நாங்கள் தூக்கிறோம் அப்பா. சூத்திரிக்கிறோம் பேசுவே சூத்திரிக்கிறோம். இப்படியாக ஜபங்களே கத்தர் கேட்குறவர்கள் சொல்லுங்கள் பார்க்குறோங்க தாவே. இந்த புதிய மாதத்தை காண கத்தர் உதவி செய்தீங்க. இந்த புதிய மாதத்தில் சபை நடுவர் எல்லா ஊழியங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக, கத்தர் புறப்படுத்திக் கொள்வீராக. சுவையை சூத்திரிக்கிறோம். வாக்கியத்தங்களாம் கத்தை நிறைவேற்றித்தாங்க. சுவை சூத்திரிக்கிறோம் அப்பா. சூத்திர ஊழிக்காரங்க கூட கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நம்முடைய கிருபையும் பலனை தந்து ஊழியங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. சேவையும் குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. இப்படியாக ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. ஞாயிறு 2 ஆராதனை கத்தருடைய பந்தியெல்லாம் கத்தர் ஆசீர்வதிக்கும்படி அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவை சூத்திரிக்கிறோம். சபையினுடைய தரிசனங்களாம் கத்தை நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சூத்திரிக்கிறோமே சுவே சூத்திரிக்கிறோம் அப்பா. சூத்திரிக்கிறோம். இப்படியாக இந்த 11 மாதம் சபைக்கு புதிதான ஆத்துமாக்களை தேவன் கொண்டு வாங்க. இப்படியாக கத்தாவே சூத்திரிக்கிறோம். எல்லா விசுவாச குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்து ஆசீர்வதித்து கத்தை நடத்துங்க. படிக்கிற பிள்ளைகளையும் கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அன்றாட வேலைக்கு பிற பிள்ளைகள் நல்ல வேலை வருமானங்களை தாங்க. சுகமான வயதானவர்களுக்கு வேண்டிய பலனை ஆரோக்கியத்தையும் தேவன் கட்டளையிடுவீராக. சுவை சூத்திரிக்கிறோம் அப்பா. கிளை சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. திருண்டூர் சபை ஆசீர்வதிங்க. கிராமங்கள் நடைபெறும் ஊழியங்களாம் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையின் மூலம் தாங்கப்படுகிற மிஷினரிகளுக்காகவும், இந்தியா தேசத்தில் உள்ள 50,000 மிஷினரிகளுக்காகவும், உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்புகளுக்காகவும், தேவைகளுக்காகவும் அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியாக தேசம் தேவனை அறிந்துள்ள அறிவதையும் கட்டளிடுங்கப்பா. தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவரும் கூட கத்தை ரட்சிக்க வேணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவை சூத்திரிக்கிறோம். உலக நாடுகளிலே தேவன் நாமே இந்த போர்களாக நிறுத்தப்பட சமாதானம் ஏற்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட மழையினால் வெள்ளங்களினால் பாதிக்கப்பட்ட கத்தாவே சூத்திரம் இடங்களுக்கு ஜனங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தேவன் கட்டளையிடுவீராக. இப்படியாக உன் சமூகத்தில் வைக்கப்பட்ட விண்ணப்பங்களை எல்லாம் கத்தர் கேட்டபடியினாலே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு மாதமும் யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக வாக்குத்தத்தங்களை கேட்டு வருகிற உங்களை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் முன்பகுதியை வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். இவ்வார்த்தைகளை சொன்னது ஈசாக்கின் பகைவர்கள் என்று காண்கிறோம். மனுஷ பகை என்ற தலைப்பில் இவைகளை நாம் ஏற்கனவே கவனித்திருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். பகைவரின் கண்டுபிடிப்பு எனக்கு பிரமிப்பையே உண்டாக்கியது. இது எத்தனை அற்புதம், எத்தனை ஆச்சரியம். 27ஆம் வசனம் நீங்கள் வாசிங்கள். 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றான். பார்த்தீங்களா? இந்த பகைவர்கள் யார் என்றால் இந்த பெலிஸ்தியர்கள். இவர்கள் ஈசாக்கை பகைத்தார்கள். என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றான்.
பகைக்கிறவர்கள், துரத்தி விடுகிறவர்கள், இவர்கள்தான் பெலிசியர். நல்ல கவனியுங்கள், துரத்தி விடப்பட்டவனோடு யார் இருக்கிறார்னா கர்த்தர் இருக்கிறார். முதல் குறிப்பாக கர்த்தர் யாரோடு இருக்கிறார் என்று கேட்டால், துரத்தி விடப்பட்டவனோடு கர்த்தர் இருந்தார். அது நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகவேதான் இதை ஒரு கண்டுபிடிப்பு என்று நான் சொல்கிறேன். பகைவர்கள் ஈசாக்களை கண்டுபிடித்த மிக முக்கிய காரியம், சிறந்த காரியம், நல்ல காரியம் என்னவென்று கேட்டால், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறார் என்று கேட்டால், துரத்தி விடப்பட்டவர்களோடு இருக்கிறார். மற்றவர்களால் பகைக்கப்பட்டவர்களோடு அவர் இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் யார் இருந்தாலும் துரத்துண்டவர்களை சேர்த்து கொள்ள தேவன் இந்த 11வது மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறார். பகைக்கப்பட்டவர்களை சிநேகிக்கும் நல்ல கர்த்தர் நமக்கு உண்டு. ஈசாக்கு காரியமும் அதுதான். கொஞ்ச நாளில் ஈசாக்கை பகைத்தவர்கள் புரிந்து கொண்டார்கள், விளங்கி கொண்டார்கள். உங்களை உலக மக்கள் அல்லது விசுவாசிகள், ஊழியர்கள் புரிந்து கொள்ள நாளாகலாம். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்பதை காலம் விளங்க பண்ணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமாய் காலம் விளங்க பண்ணும். அதே நேரத்தில் கர்த்தரும் அவர் விளங்க பண்ணுவார். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஈசாக்கை பகைத்தது பெலிசிய ராஜா அபிமெலேக்கும் அவனை சார்ந்தவர்களும். உங்களையும் என்னையும் அரசன் பகைத்தால் என்ன, ஆண்டி பகைத்தால் என்ன, நிச்சயமாய் ஆண்டவர் உம்மோடு கூட இருக்கிறார். அது போதும் இந்த 11வது மாதத்தில் என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்வோம். 11வது மாதத்தில் உன்னோடு கூட இருக்கும் தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டால், விளங்கி கொண்டால், அதுவே உனக்கு மகா மேன்மை என்று நான் சொல்லுகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஈசாக்கோடே கர்த்தர் இருந்ததை மட்டுமல்ல, 29ஆம் வசனத்தினுடைய கடைசி என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. பகைவர்கள் கண்டுபிடித்தது, பகைவர்கள் விளங்கி கொண்டது, பகைவர்கள் புரிந்து கொண்டது. நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதுதான் சிறந்த ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் நீதிமொழி 10:22 நமக்கு தெரியும். வேதம் என்ன சொல்லுகிறதுனா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை தருபவர் அவர்தான் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். இது இன்னும் எத்தனை அற்புதம்! நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். அது அவங்க கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு. அது நமக்கே பிரமிப்பாக இருக்கு. அடுத்து கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மூல காரணமானவர் கர்த்தர். இந்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவது தான் ஆவிக்குரிய மக்களுக்கு சிறந்த ஒரு ஆசீர்வாதம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். இது இன்னும் எத்தனை அற்புதம்! ஆகவே பகைத்தவர்கள் இதை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று கேட்டால், முதலாவது குறிப்பாக நான் சொன்ன காரியம், கர்த்தர் யாரோடு இருக்கிறார்.
துரத்தி விடப்பட்டவர்களோடு, பகைக்கப்பட்டவர்களோடு இவர் இருக்கிறார். ரெண்டாவது, கூட இருக்க நிபந்தனை. அந்த கர்த்தர் கூட இருக்க நிபந்தனை என்னவென்று கேட்டால், அதே அதிகாரத்தில் 20:21 நீங்கள் வாசியுங்கள். கேரார் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பனு வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். அடுத்து வாசிங்க. பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். கூட இருக்க நிபந்தனை என்னவென்று கேட்டால், வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். நல்ல கவனிங்க. ஈசாக்கினுடைய தகப்பன் ஆபிரகாம் வாக்குவாதத்தை தவிர்த்தது போல ஈசாக்கும் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஆபிரகாம், நாம் சகோதரர், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் என்று திட்டவட்டமாய் சொல்லிவிட்டார். வாக்குவாதம் வரத்தான் செய்யும், ஆனால் அந்த வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வாக்குவாதம் என்றால் தர்க்கம். சிலருக்கு தர்க்கம் பண்ணுவதே பெரிய ஊழியமாக இருக்கும். தர்க்கம், வாக்குவாதம்னா தர்க்கம். அடுத்து வாக்குவாதம்னா வாய் சண்டை. அடுத்து சொற்போர், சொற்களாலேயே போர் நடத்திடுவாங்க, எல்லா போரையும் எல்லா யுத்தத்தையும். இதுதான் வாக்குவாதம். ஆகவே வாக்குவாதம் தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்கவே கூடாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் நிபந்தனை, கூட இருக்க நிபந்தனை. வாக்குவாதத்தை நாம் தவிர்க்க வேண்டும். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் வாக்குவாதத்தை தவிர்த்தான். அவனுடைய மகன் ஈசாக்கும் வாக்குவாதம் பண்ணவில்லை என்று வேதத்திலிருந்து நாம் கற்று கொள்கிறோம். ஆகவே வாக்குவாதம் அவிசுவாசிகளினுடைய சிறப்பு அம்சம், அவங்களுடைய தனி சிறப்பு. அவிசுவாசிகளுடைய சிறப்பு வாக்குவாதம், விசுவாசிகளுடைய சிறப்பு வாக்குவாதத்தை தவிர்ப்பது, அதற்கு விலகுவது. வாக்குவாதத்தை தவிர்ப்பவனுக்கு ஆண்டவர் என்னங்க செய்கிறார் அப்படின்னா, 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அன்று ராத்திரில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாக ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். வாக்குவாதத்தை தவிர்ப்பவனுக்கு, வாக்குவாதத்தை விட்டு விலகுகிறவனுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது என்று கேட்டால், வாக்கு தத்தம் கொடுக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாக்குவாதத்தை தவிர்த்தால் உனக்கு வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம்? பயப்படாதப்பா, உனக்கு பகைவர்கள் ரொம்ப இருக்கிறாங்க, துரத்துறவங்க ரொம்ப இருக்கிறாங்க, பயப்படாத. யார் துரத்தினாலும் யார் பகைத்தாலும் பயப்படாதே, நான் உன் கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். வாக்குவாதத்தை தவிர்ப்பவர்களாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாடு சத்தியமும் நமக்கு வாக்குவாதத்தை பற்றி என்ன சொல்கிறது என்று கேட்டால், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 3:3 வாசியுங்கள். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. பார்த்தீங்களா, பவுல் எடுத்து சொல்றார், உங்களுக்குள்ள என்ன இருக்கா? முதல்ல பொறாமை. பொறாமை 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 அப்படின்னா மற்றவருடைய வளர்ச்சியை கண்டு, ஆவிக்குரிய ஜீவியத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ இந்த வளர்ச்சியை கண்டு நம்ம உள்ளத்துக்குள்ள தாக்கப்படுவோமானால், கொஞ்சம் உள்ளம் குறுகுறுக்குமானால் அதுக்கு பேர் தான் பொறாமை. பிறர் வளர்ச்சியை பார்த்து நாம் தாக்கப்படுவது. ஐயோ, இப்படி வாங்கிட்டானே, இவ்வளோ தூரம் வந்துட்டானே,
அப்படின்னு நினைச்சாலே அதுக்கு பேர் என்னன்னா பொறாமை. இந்த பொறாமை அவங்களுக்குள்ள இருந்துச்சு, வாக்குவாதம் இருந்துச்சு. பேதகங்கள் அப்படின்னா வித்தியாசம், மாறுபாடு, பார்ஷியாலிட்டி அதெல்லாம் இருக்கு. அதனால பவுல் அவர்களை சொல்றாரு, நீங்க மாமிசத்திற்குரியவர்கள். நீங்க என்ன மார்க்கமா நடக்கிறீங்கன்னா மனுஷ மார்க்கமா நடக்கிறீங்க. தேவ மார்க்கம் அல்ல, பரலோக மார்க்கம் அல்ல, சத்திய மார்க்கம் அல்ல, மனுஷ மார்க்கம். அந்த மனுஷ மார்க்கம் என்று பொறாமை உள்ளவர்களை, வாக்குவாதம் உள்ளவர்களை, பேதகங்கள், மாறுபாடு, வித்தியாசம், பார்ஷியாலிட்டி இதெல்லாம் இருக்கவங்கள பார்த்து, எப்பா நீங்கள் மாமிசத்துக்குரியவங்க, நீங்கள் என்ன மார்க்கமாக நடக்கிறீங்கன்னா மனுஷ மார்க்கமாக தான் நடக்கிறீங்க, இன்னும் தேவ மார்க்கத்துக்குள்ளே கால் வைக்கலை, விசுவாச மார்க்கத்துக்குள்ளே கால் வைக்கலை, சத்திய மார்க்கத்துக்குள்ளே நீங்கள் கால் வைக்கலை அப்படின்னு சொல்லி அவர்களை எடுத்து காட்டுறார். ஆகவே அவர்களுக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்க முடியலை, பாலை தான் குடிக்க கொடுத்தேங்கிறார். பாலை எவ்வளோ நாள் குடிச்சிட்டு இருப்பது அப்படின்னா, பாலையே குடிச்சிட்டு தான் குழந்தையாகவே இருக்கணும் கடைசி வரைக்கும். ஆகவே யாரோடு கூட தேவன் கூட இருக்க நிபந்தனை என்னவென்று கேட்டால், முதலாவது வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். இரண்டாவதாக 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். நல்ல கவனிங்க, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். ஐயா, பகைவர்கள் ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை பார்த்து கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறாருன்னா சொல்லலை. 13ஆம் வசனம் அவனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லுது, 14ஆம் வசனம் சொல்லுது. வாசிக்க பார்க்கலாம், 13, 14. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விரித்தடைந்து மகா பெரியவனானான். பார்த்தீங்களா, அவன் ஐஸ்வர்யவனாகி வர 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 விருத்தி அடைந்துனா வளர்ச்சி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. பார்த்தீங்களா, பொறாமப்படத்தக்க அளவுக்கு ஆண்டவர் ஈசாக்கு ஆசீர்வதிச்சார். இதை பார்த்து கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லலை, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் பார்த்து. ஏன்னா நம்ம நாட்டில் இந்தியாவில் அநேக பெரும் கோடீஸ்வரர்கள்லாம் இருக்காங்க. அவங்கள பார்த்து வசதியாக இருக்கிறதுனால, கோடி கோடியாக இருக்கிறதுனால கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சொல்ல முடியுமா? முடியாது, கூடாது. அப்போ ஆசீர்வாதம் மட்டும் நம்மை அடையாளப்படுத்துகிறது அல்ல. இங்கே என்ன நடந்தது என்று கேட்டால், இந்த ஈசாக்கு இந்த 25ஆம் வசனத்தில் அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, வாக்குவாதம் பண்ணிகிட்டே வராங்க. இன்னொரு இடத்துல தொடங்கலாம் வாக்குவாதம்லாம் பண்ணல. அங்கே அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே அவன் அப்படின்னு சொல்லும்போது தேவன் தரிசனமான இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். தேவ தரிசனம் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் தேவ தரிசனத்தை பெற்ற மிகப்பெரிய மனிதன் ஆபிரகாம். புதிய ஏற்பாட்டில் தேவ தரிசனத்தை பெற்ற மிகப்பெரிய மனிதர் பவுல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே தரிசனம் பெற்ற இடத்துல அங்கே அவன், ஆண்டவர் எங்கே தரிசனம் கொடுத்தாரோ அங்கே அவன் பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். கூட இருக்க நிபந்தனை வாக்குவாதத்தை தவிர்க்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை தொழுது கொள்ள வேண்டும். பலிபீடத்தை கட்டி பலிபீடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனையும் மனிதனையும் இணைக்கும் ஒரு இடம். இதுதான் பலிபீடம். பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு. பலிபீடம் கட்டி நான் கட்டினேன்,
அப்படின்னு அந்த கல்வெட்டில் எதுவுமே போடலை. அவன் பேர் உண்டாக எதுவுமே செய்யலை. பலிபீடம் கட்டுனா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் தரிசனமான இடத்துல. அப்போ கூட ஆண்டவர் இருப்பதற்கு நிபந்தனை நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். தொழுகை ஆராதனை ரொம்ப முக்கியம். அவர் நாமம் அங்கே உயர்த்தப்பட்டது, மகிமைப்பட்டது, துதிக்கப்பட்டது. தேவனோடு உள்ள ஐக்கிய வாழ்வு, ஆராதனை, துதி வாழ்வு அங்கே அவனுக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு அனுபவம். அப்போ கூட கர்த்தர் இருக்கணும்னா வாக்குவாதத்தை தவிர்க்கணும். அடுத்து அவரை என்ன செய்யணும்னா தொழுது கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். இப்போ அவரை தொழுது கொண்டு அங்கே 2 இடத்துல அங்கேன்னு வருது. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ 3வது கர்த்தர் கூட இருக்க நிபந்தனை என்னவென்னு கேட்டால், நிபந்தனை கூட இருப்பதற்கு தேவனை முக்கியப்படுத்தினான். தேவனை முக்கியப்படுத்தினான். தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அடுத்து தேவனை முக்கியப்படுத்தினான். ஃபஸ்ட்டு என்னப்பா ஈசாக்குனா எனக்கு பலிபீடம், தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம், பலி செலுத்துவது, தேவனை தொழுது கொள்வது. அதுக்கு பிறகுதான் அந்த இடத்துல என்ன பண்ணான்னா தனக்கு ஒரு கூடாரம் போட்டான். அங்கே 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 பலிபீடம், அங்கே கூடாரம். இவங்களாம் யார்? செல்வந்தர்கள், பெரும் செல்வந்தர்கள், சீமான்கள், கோடீஸ்வரர்கள் என்று சொல்லலாம். ஆனால் எது போட்டான் குடியிருக்கிறதுக்கு? தங்க மாளிகை கட்டலை, கெட்டிக்கலாயம் நினச்சா. ஆனால் கூடாரம். நாங்கள் இந்த உலகத்தில் கூடாரவாசி, ஒரு நிலையற்ற வாழ்க்கை செய்கிறவர்கள், நிலையான நகரத்துக்கு போகிறவர்கள் அப்படிங்கிறது காண்பிக்க அவன் கூடாரம். ஆபிரகாமும் ஈசாக்கோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான் என்றுதான் புதிய ஏற்பாட்டில் விசுவாச வீரர்களுடைய பட்டியல் சொல்லுகிறது. கூடாரம், தனக்கு கூடாரம். அடுத்து என்ன செய்தாங்களா? துறவு வெட்டினார்கள். இப்போ கூடாரம் ஒரு மனிதனுக்கு தேவை, அவன் தங்குவதற்கு, அவன் வாசம் செய்வதற்கு. துறவு தண்ணீர் அடிப்படை தேவை. அப்போ இவன் முதலாவது கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். கர்த்தருக்கு முக்கியத்துவம். கூட தேவன் இருப்பதற்கு நிபந்தனை முதலாவது வாக்குவாதத்தை தவிர்க்கணும், 2வது தேவனை தொழுது கொள்ளணும், 3வது தேவனுக்கு முக்கியத்துவம். அதான் பலிபீடம், அதான் பலி, அதான் ஆராதனை. அதுக்கு பிறகுதான் தனக்கு கூடாரம், தன்னுடைய தேவைகள் சந்திப்பு. அப்போ தன்னுடைய தேவைகளை இவன் முன்னுக்கு வைக்காமல் தன்னுடைய தேவைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு தேவனை முன்னுக்கு வைக்கிறான். யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஈசாக்கு. இதை பெலிஸ்தியர்கள் பார்த்தார்கள். எப்பா நம்ம இந்த துறவெல்லாம் தூர்த்து போடுறோம், ஆனால் சண்டைக்கும் வர மாட்டேங்கிறான், வாக்குவாதம் பண்ண மாட்டேங்கிறான், ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான், அவனை மாதிரி தான் அவனுடைய வேலைக்காரர்களும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிறகு வாக்குவாதமே பண்ணலை. ஏன்னா தேவன் கூட இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி நீங்களும் நாளும் தேவன் கூட இருக்கிறார் என்பதற்கான அடையாளத்தை தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முக்கியத்துவம், தன்னுடைய தேவைகளை எல்லாம் முன்னுக்கு வைக்காமல் தேவனை முன்னுக்கு வச்சு பலிபீடம், பலி, ஆராதனை, தொழுதுகொள், இதான் முன்னுக்கு, இதான் ஃபஸ்ட்டு. தேவனை முக்கியப்படுத்துகிறான். தன்னுடைய தேவைகளை ஈசாக்கு பின்னுக்கு தான் வைக்கிறான், பின்னுக்கு தள்ளினான், பின்னுக்கு தள்ளினான். தேவனை நாம் என்ன செய்ய விடுகிறோன்னா நம்முடைய தேவைகளை எல்லாம் பார்த்து பார்த்து நம்முடைய தேவைகளை முன் வச்சிடுறோம், தேவனை பின்னுக்கு தள்ளிடுறோம். பேக்கில் போங்க அப்படின்னு தள்ளிடுறோம், பெண்ணுக்கு தள்ளிடுறோம்.
அவரும் பின்னாடி கப்பலின் பின்னணியத்தில் தான் இருந்தார்னு போட்டிருக்கு. பின்னுக்கு தான் அவருக்கு இடம், முன்னுக்கு இடம் கொடுக்கல. இந்த 11வது மாதத்தில் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தேவனுக்கு முன்னால் முன்னுக்கு இடம் கொடுங்க, தேவைகளெல்லாம் பின்னாடி வைங்க. அவரை முன்னுக்கு வைத்தா நிச்சயமாக உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்னா அவன் பின்னாடி வரணும்னு அர்த்தம். அது பின்னாடி நம்ம போக வேண்டியதில்லை. தேவனை முன்னுக்கு வச்சா தேவைகளை பின்னுக்கு தள்ளினான். ஈசாக்கு தேவனை முன்னுக்கு வைத்து தேவைகளை பின்னுக்கு தள்ளினான். அதை பெலிசியர் கண்டு நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்றார்கள். அதற்கு பிறகுதான் பகைவர்களுக்கு இந்த ஈசாக்கை குறித்த பயம் உண்டானது. ஏன்னா ஈசாக்கு பயபக்திக்குரியவர். அவர்களுக்கு பகைவர்களுக்கு இவன் பகைவர்களை நிரந்தரமாக பாய்க்கலை, அவர்களுக்கு விருந்து செய்து ஆணையிட்டு சமாதானத்தோடு அனுப்பி வைத்தது போல ஒரு ஆவிக்குரியவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரியவர்களாக ஈசாக்கு திகழ்ந்தது போல நாமும் காணப்படுவோம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். அவருடைய கண்டுபிடிப்பு நம்மையே பிரமிக்க செய்கிறது. கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? துரத்தி விடப்பட்டவர்களோடு, பகைக்கப்பட்டவர்களோடு, இப்படிப்பட்ட மக்களோடு தான் அவர் இருக்கிறார். கூட இருக்க நிபந்தனை வாக்குவாதத்தை தவிர்ப்போம். அவரை தொழுது கொள்ள வேண்டும். அடுத்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பலிபீடம் அதை கட்டினா முதல்ல, தரிசனமான இடத்துல வீட்டை கட்டல, முதல்ல பலிபீடம், பலி ஆராதனை, ஆண்டவர் தொழுதல், இப்படி தான் வருது. தேவனை முக்கியப்படுத்தி தன்னுடைய தேவைகளை எல்லாம் பின்னுக்கு வச்சுட்டான். அதனால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சார். ஈசாக்கை எப்படி ஆசீர்வதிச்சார்? 100 மடங்கு ஆசீர்வதித்தாரெல்லாம் சொல்லுவோம். உண்மைதான். ஆண்டவரே, இந்த ஈசாக்கினுடைய பண்புகளை, குணாதிசயங்களை நாங்கள் உடையவர்களாயிருக்க தேவரீர் எங்களுக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் பேசினீர். அதுக்காக சொல்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். அடுத்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. பகைவர்களுடைய ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். இப்படி பகைவர்கள் சொல்லத்தக்க அளவுக்கு நீர் எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் நிபந்தனையை சிரமேற்கொள்கிறோம். வாக்குவாதத்தை தவிர்ப்போம், அவரை தொழுது கொள்வோம், தேவனை முக்கியப்படுத்துவோம் என்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஈசாக்கை போல இந்த வாக்குத்தத்தம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றையும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட, விசேஷமாக உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட வருகின் பரியந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே.
ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya. எல்லா ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.